திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2 நாள் கள ஆய்வுக்காக திருச்சி வந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2வது நாளாக இன்று டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள சுற்றுலா மாளிகையிலிருந்து புறப்பட்டு மன்னார்புரம், கிராப்பட்டி, எடமலைப்பட்டி புதூர் வழியாக பஞ்சப்பூர் வருகை தந்தார். அவருக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பஞ்சப்பூரில் புதிதாக 236 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள தந்தை பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடிக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து அங்கு நிறுவப்பட்டுள்ள பெரியார் சிலையை திறந்து வைத்தார். பின்னர் 128.94 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையத்தை திறந்து வைத்த மு.க.ஸ்டாலின் அங்கு நிறுவப்பட்டுள்ள அண்ணா உருவச்சிலையையும் திறந்து வைத்தார். அதன் பின்னர் 408.36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தையும் அவ்வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி உருவ சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேருந்து முனையத்தின் முதல் தளத்தில் நகர பேருந்துகளின் இயக்கத்தை முதல்வர் தொடங்கி வைத்தார். இந்த பேருந்து முனையம் 2 தளங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. தரை தளத்திலிருந்து வெளியூர் செல்லும் பேருந்துகளும் முதல் தளத்திலிருந்து நகர பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. இந்த பேருந்து முனையத்தில் ஒரே நேரத்தில் 401 பேருந்துகள் நிறுத்தும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது. இவ்விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு, பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட அமைச்சர்களும், மாநகராட்சி மேயர் அன்பழகன், மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், மாநகராட்சி ஆணையர் சரவணன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.